friends, welcome to Powerful Learning. இந்த வீடியோல நம்ம மெயினா போர்ட்ஃபோலியோனா என்னன்னு பார்க்க போறோம். நீங்க ஃப்ரெஷரா இருக்கீங்கன்னா உங்களுடைய போர்ட்ஃபோலியோல என்னெல்லாம் நீங்க மென்ஷன் பண்ணலாம், இதே எக்ஸ்பீரியன்ஸ்க்கு இருக்கக்கூடிய கீ நோட்ஸ் என்னங்கிறத பார்க்கலாம். ப்ளஸ் ஃப்ரீ ரிசோர்சஸ் என்னெல்லாம் இருக்கு இந்த போர்ட்ஃபோலியோ கிரியேட் பண்றதுக்காகவும் நம்ம தெரிஞ்சுக்க போறோம். அப்புறம் ஒரு ஓவர்வியூவா லைக் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ரெஸ்யூமே, சிவி அண்ட் போர்ட்ஃபோலியோ இதெல்லாம் நம்ம பார்க்க போறோம். ப்ளஸ் உங்களுக்கு ஃப்ரீ கோர்ஸ் வித் சர்டிஃபிகேட்டோட இருக்கிற மாதிரியும் ஃப்ரீ கோர்ஸ் மட்டும் அவைலபிளாக இருக்கிற மாதிரியும் பார்க்கலாம். இந்த வீடியோவில் காமிக்கிற இந்த ஃப்ரீ கோர்சஸ்லாம் எங்கே ஆக்சஸ் பண்ணலாங்கிறத இதே வீடியோலேயே மென்ஷன் பண்ணியிருப்பேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபர்ஸ்ட் நம்ம போர்ட்ஃபோலியோ அப்படின்னு என்னன்னு பார்த்துடலாம். உங்களுடைய ஸ்கில்ஸை நீங்கள் ஷோகேஸ் பண்ணக்கூடிய ஒரு வெப்சைட்னு சொல்லலாம். மெயினாக பார்த்தீங்கன்னா ஒரு பர்சனல் வெப்சைட் எல்லாமே நீங்கள் டீட்டெயில்டாக இன்க்ளூட் பண்ணியிருப்பீங்க. இன்க்ளூடிங் நீங்கள் பண்ணியிருக்கிற ப்ராஜெக்ட்கான லிங்க்கையும் நீங்கள் இதில் அட்டாச் பண்ணியிருப்பீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு பர்சனல் வெப்சைட்னு சொல்லலாம். உங்களுடைய ஒர்க்கை நீங்கள் ஷோகேஸ் பண்ணுறதுக்காக, அதாவது உங்களுடைய ஸ்கில்ஸ், எக்ஸ்பீரியன்ஸ், அதுக்கப்புறம் ப்ராஜெக்ட் நீங்கள் வந்துட்டு கொலாபரேஷனில் ஏதாச்சும் பண்ணியிருந்தீங்கன்னா அதையும் நீங்கள் மென்ஷன் பண்ணியிருப்பீங்க. ஸோ மெயினாக உங்களுடைய அச்சீவ்மெண்ட்ஸ், அவார்ட்ஸ் இதெல்லாம் வந்துட்டு விஷுவலி அப்பீலிங்காக இருக்கிற மாதிரி ஒரு வெப்சைட் மூலியமா உங்களுடைய வெப்சைட்டை யார் பார்க்க வராங்களோ அவங்களுக்கு ஒரு குட் இம்ப்ரெஷன் கிரியேட் பண்றதுக்காக யூஸ் பண்றது தான். இதுல எல்லா டிஸ்கிரிப்ஷனுமே நீங்க மென்ஷன் பண்ணிருப்பீங்க. போர்ட்ஃபோலியோ கிரியேட் பண்ணுறதுக்காக ஃப்ரீ வெப்சைட் எல்லாமே நிறைய இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா GitHub பேஜஸ்ன்னு சொல்லுவாங்க. GitHub அக்கௌண்ட் மூலியமாகவே நீங்கள் இதில் யூஸ் பண்ணி உங்களுடைய பர்சனல் வெப்சைட்டை நீங்கள் வந்துட்டு பப்ளிஷ் பண்ணிக்கலாம், அதாவது ஹோஸ்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா விக்ஸ். இது வந்துட்டு நிறைய அட்வர்டைஸ்மெண்ட்லையும் நீங்கள் நோட்டீஸ் பண்ணியிருப்பீங்க. இது வந்துட்டு ஈஸியாக தான் இருக்கும். லைக் கேன்வால நீங்கள் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அதில் எப்படி ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணுவீங்களோ அதே மாதிரி தான் இதுலேயும் இருக்கும். தேர்ட் பார்த்தீங்கன்னா வேர்ட்பிரஸ், ரொம்பவே பாப்புலரானது. இதில் நீங்கள் மெனி டெம்ப்ளேட்ஸ் கொடுத்துருப்பாங்க, அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஃபோர்த் பார்த்தீங்கன்னா கார்ட். இது வந்துட்டு சிம்பிள் ஒன் பேஜ் வெப்சைட் பில்டர். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நெட்லிஃபி. இதில் உங்களுக்கு ஹோஸ்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். லைக் ஸ்டாட்டிக் சைட்லாம் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு ஃப்ரீயாக ஹோஸ்ட் பண்ணுறதுக்கான ஒரு சைட்னு சொல்லிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கூகுள் சைட் இருக்குது. அதுவுமே ரொம்ப ஈஸியாகவே நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணி ஈஸி டு யூஸாக இருக்கும். அதில் வந்துட்டு பேசிக் கஸ்டமைசேஷன் தான் கொடுத்துருப்பாங்க. இதில் எல்லாமே நீங்கள் ஃப்ரீயாக அக்கௌண்ட் பண்ணி உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பர்சனல் வெப்சைட்டை ஹோஸ்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சனாக இருந்தால் உங்களுடைய போர்ட்ஃபோலியோவில் என்ன ஹெட்டிங்கில் நீங்கள் இன்க்ளூட் பண்ணலாங்கிறத நான் இப்போ சொல்ல போகிறேன். நீங்கள் ஃப்ரெஷராக இருந்தீங்கனாலுமே நோ ப்ராப்ளம், நான் ஃப்ரெஷர்ஸ்க்குமே இதே வீடியோவில் சொல்லியிருப்பேன். ஃபர்ஸ்ட்டு எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருக்கீங்கன்னா அபவுட் மீல உங்களுடைய ப்ரீஃப் இன்ட்ரொடக்ஷன், நீங்கள் வந்துட்டு என்ன ரோலில் இருக்கீங்களோ அந்த ரோலுக்கு ரெலவெண்ட்டாக இருக்கிற மாதிரி ஸ்கில்ஸ்லாம் வந்துட்டு ஹைட் பண்ணியே கொடுங்க. உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ப்ரொஃபஷனல் ஃபோட்டோவாக இருக்கணும். பேக்ரவுண்ட்லாம் பார்த்தீங்கன்னா கிளியராக இருக்கணும். ப்ரிஃபரபிளி ஒயிட் பேக்ரவுண்ட் ஆர் லைட் கிரே பேக்ரவுண்ட் கொடுத்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். கலராக இருக்கிற மாதிரி நீங்க அவுட்டோர்ல எடுத்த போட்டோலாம் வந்துட்டு மோஸ்ட்லி இன்க்ளூட் பண்ணாதீங்க. அந்த போட்டோ பார்த்தாவே ப்ரொஃபஷனல் போட்டோவா இருக்கணும். உங்களோட ஸ்கில்ஸ்லாம் வந்துட்டு கரெக்டாக ஹைட் பண்ணுங்க. வளவலன்னு இல்லாம உங்களோட இன்ட்ரடக்ஷன்லேயே பார்த்தீங்கன்னா பார்த்தோன்னே நல்லா சூப்பரா இருக்கிற மாதிரி இருக்கணும். ஸ்கில்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு இந்த ஐடியில் வந்துட்டு ப்ரோக்ராமிங் சைடில் இருக்கீங்க, டெவலப்மெண்ட் சைடில் இருக்கீங்கன்னு சொன்னால் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இன்க்ளூட் பண்ணிக்கலாம். ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்கணும்னா நீங்கள் ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பர்னு வச்சிருந்தா ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். ஸ்கில்ஸில் வந்துட்டு தனித்தனியாக ஸ்பிட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஃப்ரேம் ஒர்க், அதில் வந்துட்டு என்ன கொடுக்கலாம், லைக் ரியாக்ட் ஜேஸ் கொடுக்கலாம், ஆங்குலர் கொடுக்கலாம். உங்களுக்கு தெரிஞ்சதை நீங்கள் வந்துட்டு ஃப்ரேம் ஒர்க் ரிலேட்டடாக இருந்துச்சுன்னா அந்த மாதிரி மென்ஷன் பண்ணுங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வெர்ஷன் கண்ட்ரோல்னு எடுத்துக்கிட்டா அதில் GitHub, ஜென்கின்ஸ் இந்த மாதிரிலாம் நீங்கள் வந்துட்டு மென்ஷன் பண்ணிக்கலாம். அப்புறம் கிளவுட்னு எடுத்துக்கிட்டா உங்களுக்கு GCP அதெல்லாம் தெரிஞ்சிச்சுன்னா அதுவும் நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி செப்பரேட் பண்ணி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பார்க்குற யூஸருக்குமே வந்துட்டு வாவ், இவங்களுக்குலாம் வந்துட்டு தனித்தனி கேட்டகரியில் தெரிஞ்சிருக்கு, எல்லாமே நீட்டாக ஸ்பிட் பண்ணியிருக்காங்க, அவங்களுக்கும் ஒரு கிளியர் ஐடியா கிடைக்கும். ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ்னு பார்க்கும்போது டீட்டெயில் டிஸ்கிரிப்ஷன் கொடுங்க. உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா அந்த கம்பெனி எவ்வளோ வருஷம் நீங்கள் அதில் ஒர்க் பண்ணீங்க, அந்த ரோல் என்னவா இருந்தீங்க, நீங்கள் பண்ணியிருக்கிற அச்சீவ்மெண்ட்ஸ், நீங்கள் மெயினாக என்ன ஒர்க் பண்ணீங்க, இதெல்லாம் வந்துட்டு கிளியராக கொடுங்க. ப்ராஜெக்ட்ஸ்ன்னு பார்க்கும்போது நீங்கள் ப்ராஜெக்ட்ஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னு சொன்னால் GitHub ரெபாசிட்டரியோட லிங்க்கை நீங்கள் அட்டாச் பண்ணுங்க. இல்லை உங்களோட ப்ராஜெக்ட்டில் நீங்கள் எங்கே வச்சிருந்தோம், GitHubல மட்டும்தான் வச்சிருக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் எதில் வச்சிருந்தாலுமே அதுக்கான லிங்க் அட்டாச் பண்ணிட்டு அதோட டெமோ வீடியோ முடிஞ்சதுன்னா அதையும் அட்டாச் பண்ணி அதுக்கான டைட்டில், டிஸ்கிரிப்ஷன், யூஸ் கேசஸ், என்ன பெனிஃபிட்ஸ் அதையும் நீங்க மென்ஷன் பண்ணுங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேஷன் நீங்கள் டச் பண்ணியிருந்தீங்கன்னு சொன்னால் உங்களுடைய ஸ்கில்ஸ்க்கு ரெலவெண்ட்டாக அந்த சர்டிஃபிகேட் இருக்குன்னு சொன்னால் தாராளமாக நீங்கள் அதை மென்ஷன் பண்ணலாம். யார் இந்த சர்டிஃபிகேட் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணாங்க, சப்போஸ் எக்ஸ்பைரி டேட் இருந்துச்சுன்னா அதையுமே நீங்கள் மென்ஷன் பண்ணுறது ப்ரிஃபரபிள். எக்ஸ்பைரி டேட் இல்லைன்னா நீங்கள் அப்படியே விட்டுடலாம். பிளாக் அண்ட் ஆர்டிக்கல், நீங்கள் பிளாக்லாம் எழுதுவீங்க, உங்களுக்கு அந்த பழக்கம் இருக்கு, உங்களுக்கு பிளாக் வெப்சைட் இருக்குன்னா அதை நீங்கள் மென்ஷன் பண்ணலாம், இல்லாட்டி விட்டுடலாம். டெக்னிக்கல் பிளாக்ஸ் ஒரு ஆர்டிக்கல் உபயோகமாக இருக்கிற மாதிரி, மற்றபடி சம்மந்தமே இல்லாமல் இந்த vlog பண்ணி blog எழுதுவாங்கல்ல, அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா மோஸ்ட்லி அவாய்ட் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ரோல், உங்களோட ப்ரொஃபஷனல் கரியருக்கு ரிலேட்டடாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்துட்டு மென்ஷன் பண்ணலாம். கான்டாக்ட், அதில் உங்கள் லிங்க்டின்
கொடுக்கலாம். அப்புறம் நீங்கள் வந்துட்டு இமெயில் அட்ரஸ் கொடுக்கலாம். மொபைல் நம்பர் உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா நீங்கள் அதெல்லாம் மென்ஷன் பண்ணிக்கலாம். ஏன்னா வெப்சைட்டுங்கிற போது நீங்கள் இந்த வெப்சைட் யாருக்கெல்லாம் ஷேர் பண்ணுறீங்களோ ஸோ எல்லாருக்குமே அது பாஸ் ஆகும். ஸோ மொபைல் நம்பர் கொடுக்கறதும் கொடுக்காததும் உங்களுடைய ஓன் விஷ். நீங்கள் தனியாக ஒரு இமெயில் வச்சுருந்தீங்கன்னா அதையும் கொடுங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டெஸ்டிமோனியல்ஸ், அதாவது உங்களுக்கு ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருப்பாங்களே அந்த மாதிரி உங்களுடைய ப்ரீவியஸ் எம்ப்ளாயி இல்லை கொல்லிக் யாராச்சும் கொடுத்துருந்தாங்க அதை நீங்கள் மென்ஷன் பண்ணணும்னு நினச்சிருந்தீங்கன்னா மென்ஷன் பண்ணலாம். இல்லாட்டி இது ஆப்ஷனல், நீங்கள் விட்டுடலாம். இப்போ நம்ம ஃப்ரெஷர்ஸ்க்கு பார்க்கலாம். ஃப்ரெஷர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா அபவுட் மீல உங்களுடைய எஜுகேஷனல் பேக்ரவுண்ட், உங்களுக்கு இருக்கக்கூடிய ஸ்கில்ஸ், நீங்கள் பர்சனலாக ப்ராஜெக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா அதையும் மென்ஷன் பண்ணிக்கலாம். ஒன்று என்ன இன்க்ளூட் ஆகாதுன்னா ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் வந்துட்டு உங்களுக்கு இதில் வந்துட்டு வராது. இன்கேஸ் நீங்கள் இன்டர்ன்ஷிப் பண்ணியிருந்தீங்கன்னா அதையும் கூட நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸ்கில்ஸ்ன்னு பார்க்கும்போது நம்ம ஸ்கில்ஸ் எப்படி தனித்தனியாக ஸ்பிட் பண்ணலாங்கிறத எக்ஸ்பீரியன்ஸ்டு இதுக்கு நம்ம பார்க்கும்போது நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். சப்போஸ் உங்களுக்கு வந்துட்டு அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்களும் அந்த மாதிரி ஸ்பிட் பண்ணி கொடுத்தீங்கன்னா இன்னுமே கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ப்ராஜெக்ட்டில் வந்துட்டு உங்களோட அகாடமியில் நீங்கள் ஏதாச்சும் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கீங்கன்னா அதை நீங்கள் ஹைலைட் பண்ணிக்கலாம். அதுக்கான ஃபீச்சர்ஸ், எக்ஸிஸ்டிங்ல என்ன இருந்துச்சு, நீங்க என்ன புதுசாக கொண்டு வந்திருக்கீங்க, என்ன டெக்னாலஜி யூஸ் பண்ணீங்க, அந்த ப்ராஜெக்டோட லிங்க்கும் இருந்துச்சுன்னா தாராளமாக நீங்கள் அட்டாச் பண்ணிக்கலாம். சர்டிஃபிகேஷன் பார்க்கும்போது நிறைய மூக் வெப்சைட் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் யுடிமி இருக்கு, அப்புறம் கோர்ஸரா இருக்கு. இதுலலாம் வந்துட்டு நீங்கள் ஏதாச்சும் ஒரு கோர்ஸ் முடிச்சிருக்கீங்க அப்படின்னு சொன்னால் அதோட சர்டிஃபிகேட்டையும் மென்ஷன் பண்ணுங்க. எஜுகேஷன், நீங்கள் என்ன டிகிரி முடிச்சிருக்கீங்க, எவ்வளோ வருஷம், எப்போ ஸ்டார்ட் ஆச்சு, எப்போ எண்ட் ஆச்சு, பர்சன்டேஜ் கொஞ்சம் டீசெண்டாக இருந்துச்சுன்னா அதையும் நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கலாம். அதில் என்ன ஸ்கில்ஸ் கெயின் பண்ணீங்களோ அதையும் கொடுங்க. நீங்கள் எந்த யூனிவர்சிட்டி ஒரு காலேஜில் படிச்சிங்களோ அதையும் மென்ஷன் பண்ணிக்கோங்க. பிளாக் வந்துட்டு ஆப்ஷனல் தான். இன்கேஸ் நீங்கள் டுட்டோரியல் ஒரு டெக்னிக்கல் பிளாக்ல எழுதுவீங்கன்னா அதை நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் உங்களுடைய காண்டாக்ட் இன்ஃபர்மேஷன் கொடுங்க, லைக் இமெயில் அட்ரஸ், அப்புறம் லிங்க்டின், கிட்ஹப் இதெல்லாம் வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம போர்ட்ஃபோலியோக்கான டிப்ஸ் தான் பார்க்க. ஃபர்ஸ்ட் உங்களுடைய போர்ட்ஃபோலியோவை சிம்பிளாக நீங்கள் நேவிகேட் பண்ணுறதுக்காக வைக்கணும். யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும். உங்களுடைய போர்ட்ஃபோலியோ வெப்சைட் நேவிகேஷனுக்கு கரெக்டாக இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் ப்ராஜெக்ட்னு ஒரு செஷன் இருக்குது. அந்த ப்ராஜெக்ட் செஷனை கிளிக் பண்ண தனியாக ஒரு காம்பனண்ட் ஒரு பேஜுக்கு நேவிகேட் ஆகி போகுதுன்னா திருப்பி உங்களுடைய மெயின் ஹோம் பேஜ் காம்பனண்ட்க்கு வரதெல்லாம் கரெக்டாக இருக்காங்கிறத பார்த்துக்கோங்க. ஹை குவாலிட்டி இமேஜை வந்துட்டு நீங்கள் கொடுக்கறது கரெக்டாக இருக்கும். உங்களுடைய அச்சீவ்மெண்ட்டில் நீங்கள் ஹைலைட் பண்ணுங்கள். அந்த அச்சீவ்மெண்ட் மூலிமா வந்த ரிசல்ட்ஸ் அண்ட் இம்பாக்டையும் கொடுங்க. ரெகுலராக உங்களுடைய ஸ்கில்ஸ், ப்ராஜெக்ட் அண்ட் சர்டிஃபிகேஷன்லாம் வந்துட்டு நீங்கள் ஏதோ அப்டேட் பண்ணியிருக்கீங்க, அப்கிரேட் பண்ணியிருக்கீங்க, அப்ஸ்கில் பண்ணியிருக்கீங்கன்னா அதை நீங்கள் கண்டிப்பாக இதுலேயுமே வந்துட்டு சேஞ்ச் பண்ணணும். அதுக்கப்புறம் ரெஸ்பான்சிவ் டிசைனாக இருக்குங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. மொபைல் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கும் உங்களுடைய வெப். இப்போ நம்ம டிஃப்ரென்ஸ் பார்த்துடலாம். போர்ட்ஃபோலியோ அப்படின்னு சொன்னாவே வெப்சைட், அதில் வந்துட்டு நீங்கள் விஷுவலாக டீட்டெயில்டாக கொடுத்துருப்பீங்க. உங்களுடைய ஒர்க், ப்ராஜெக்ட், அக்கம்ப்ளிஷ்மெண்ட், அதுக்கப்புறம் அவார்ட்ஸ் இதெல்லாம் வந்துட்டு நீங்கள் டீட்டெயில்டாக மென்ஷன் பண்ணியிருப்பீங்க. மோஸ்ட்லி இது ஒரு வெப்சைட் இதில் தான் வரும். எந்த ஒரு ஃபிக்ஸ்டு லென்த்துமே கிடையாது. டிஃப்ரெண்ட் செஷன் வந்துட்டு இந்த வெப்சைட்டில் இருக்கும். கான்டென்ட்னு பொறுத்தும் போது எல்லாமே ஆக்சுவல் எக்ஸாம்பிள்ஸோட நீங்கள் கொடுத்துருப்பீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அந்த கோட் ஸ்னிப்பெட்டு, டெமோ வீடியோ, டிசைன்ஸு, கேஸ் ஸ்டடிஸ் இதெல்லாமே இருக்கும். இது மோஸ்ட்லி யாருக்கு பெஸ்ட்டாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா டெவலப்பர்ஸ், ஃபோட்டோகிராஃபர்ஸ், டிசைனர்ஸ் இவங்களுக்குலாம் வந்துட்டு உங்களுடைய ஸ்கில்ஸை வந்துட்டு நீங்கள் ப்ராக்டிக்கலாக எப்படி பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத விஷுவலாக நீங்கள் ஷோகேஸ் பண்ண நினச்சிங்கன்னா மோஸ்ட்லி அவங்க இதை யூஸ் பண்ணுவாங்க. பட் இவங்க இந்த ரோலில் இருக்கிறவங்க மட்டும்தான் போர்ட்ஃபோலியோ வெப்சைட் வச்சிருக்கணும்னு அவசியம் இல்லை. யாருனாலுமே நீங்கள் ப்ராஜெக்ட் மேனேஜராக இருக்கலாம், கன்சல்டண்ட்டாக இருக்கலாம், உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா நீங்கள் இது பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஃப்ரீக்வெண்ட்டாக அப்டேட் பண்ணணும். இது வந்துட்டு ரெஸ்யூமே, சிவி, போர்ட்ஃபோலியோ மூணுக்குமே இது அப்ளிகபிள். ரெஸ்யூமெண்ட் பார்க்கும்போது அதில் நீங்கள் டீட்டெயில்டாக எல்லாம் கொடுத்துருக்க மாட்டீங்க. மேக்ஸிமம் லென்த்தே 2 pages தான் ரெக்கமெண்டட். இதில் வந்துட்டு உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு ப்ரீஃபாக ஓவர்வியூ மட்டும், எஜுகேஷன் என்ன இருக்குது, ப்ரொஃபஷனல் எக்ஸ்பர்டைஸ் வந்துட்டு ஸ்கில்ஸு, அப்புறம் ஹைலைட் பண்ணியிருப்பீங்க. உங்களுடைய ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் ஹைலைட் பண்ணியிருப்பீங்க. அதில் வந்திருக்கக்கூடிய அவுட்கம் வந்துட்டு நீங்கள் ஷார்ட்டாக ஹைலைட் பண்ணி எதெல்லாம் இம்பார்ட்டன்ட்டோ அது கிறிஸ்பாக நீங்கள் சொல்லியிருப்பீங்க. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ஜாப் அப்ளிகேஷனுக்கு வந்துட்டு இது யூஸ் ஆகும். ப்ரொஃபஷனல் ஜேர்னிக்கு வந்துட்டு உங்களுடைய ஓவர்வியூ ஜஸ்ட் ஸ்னாப்ஷாட்டில் பார்த்தோன்னே என்னெல்லாம் பண்ணியிருக்காங்கிறது தெரிஞ்சிருக்கணும். ஜஸ்ட் உங்களுக்கு பார்த்தோன்னே ஒரு ஐடியா கிடைக்கணுங்கிறதுக்காக ரெஸ்யூமே வந்துட்டு யூஸ் பண்ணுவாங்க. அதில் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்கில்ஸை ஹைலைட் பண்ணியிருக்கு. வளவலன்னு எல்லாமே டீட்டெயிலாக கொடுக்காம ஜஸ்ட் ஓவர்வியூ மட்டும் சொல்லியிருப்பீங்க. சிவின்னு எடுத்துக்கிட்டாவே மோஸ்ட்லி உங்களுக்கு டாக்குமெண்ட் ஃபார்மெட்டில் தான் இருக்கும். இதுக்கு வந்துட்டு எந்த ஒரு ஃபிக்ஸ்டு லென்த்துமே கிடையாது. இதில் நீங்கள் எல்லாமே கிளியராக மென்ஷன் பண்ணியிருப்பீங்க, இன்க்ளூடிங் ஹிஸ்ட்ரி, ப்ரொஃபஷனல் ஹிஸ்ட்ரி, எஜுகேஷனல் பேக்ரவுண்ட், என்டையர் அகடமிக், அதுக்கப்புறம் அச்சீவ்மெண்ட்ஸ், ரீசர்ச், பப்ளிகேஷன், சர்டிஃபிகேஷன், அவார்ட், இது எல்லாமே கம்ப்ளீட் டீட்டெயிலாக நீங்கள் மென்ஷன் பண்ணியிருப்பீங்க. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இந்த அகடாமிக் ரீசர்ச்காகவும் இன்டர்நேஷனல் ஜாப் அப்ளிகேஷனுக்காகவும் தான் இந்த சிவி வந்துட்டு யூஸ் பண்ணுவாங்க. இப்போ சிவிக்கும் போர்ட்ஃபோலியோக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி போர்ட்ஃபோலியோ வெப்சைட், இதே சிவி பார்த்தீங்கன்னா எல்லாமே டாக்குமெண்ட் ஃபார்மேட்டில் இருக்கு.
இப்போ ஒரு சம்மரியா சொல்லணும்னா போர்ட்ஃபோலியோ வந்துட்டு டெக்னிக்கல் ஃபீல்டில் இருக்கிறவங்க மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவாங்க. வெப்சைட் ஃபார்மேட்டில் இருக்கணும். உங்களுடைய இது வந்துட்டு விஷுவலாக அப்பீலிங்காக இருக்கணும். நெக்ஸ்ட் ரெஸ்யூமேன்னு பார்க்கும்போது எல்லாமே ஒரு ஓவர் வியூவாக இருக்கும். லென்த் வந்துட்டு மேக்ஸிமம் 2 பேஜஸ் தான் இருக்கும். மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ஜாப் அப்ளிகேஷனுக்காக. சிவின்னு பார்க்கும்போது இது ரொம்ப டீட்டெயில்டாக இருக்கும். டாக்குமெண்ட் ஃபார்மேட்டில் இருக்கும். எல்லா ஹிஸ்ட்ரியும் நீங்கள் இன்க்ளூட் பண்ணியிருப்பீங்க. குளோபல் ஜாப் மார்க்கெட்ஸ்க்கு இது யூஸ் ஆகும். இப்போ நம்ம ஃப்ரீ கோர்சஸ்லாம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா யூஎக்ஸ் போர்ட்ஃபோலியோக்கான கோர்ஸ். இது பிகினர் லெவலுக்கானது. ஜஸ்ட் 1.5 ஹவர்ஸ் தான். கூகுள் வச்சு நீங்கள் டேட்டா சைன் இன் பண்ணிக்கலாம். இந்த கோர்ஸை நீங்கள் எங்கே அக்சஸ் பண்ணலாங்கிறது இதே வீடியோவில் மென்ஷன் பண்ணியிருப்பேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மொபைல் ஃபோன், லேப்டாப், பிசி எந்த வெப்சைட்னாலுமே இன்டர்நெட் கனெக்ஷன் இருந்துச்சுன்னா நீங்கள் இதை ப்ரொசீட் பண்ணிக்கலாம். இதுக்கு சர்டிஃபிகேட் உங்களுக்கு உண்டு. நெக்ஸ்ட் நான் இப்போ உங்களுக்கு காமிக்கிறதுல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சர்டிஃபிகேட் இன்க்ளூட் ஆகாது. ஃபினான்ஷியல் என்ன ஒரு ஆப்ஷன் இருக்கு, அந்த ஆப்ஷன் மூலிமா நீங்கள் 90% ஃப்ரீயாகவும் 10% கோர்ஸ் ஃபீ பே பண்ணியும் இருக்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கு. இன்கேஸ் நீங்கள் பே பண்ணி சர்டிஃபிகேட் வாங்குறீங்கன்னா அது உங்களுடைய ஓன் விஷ். மற்றபடி இந்த வீடியோ லெக்சர்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீயாக தான் இருக்கும். பிகினர் லெவலுக்கானது 9 ஹவர்ஸ்க்கான கோர்ஸ் தான். இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்துட்டு ஃப்ரீ கோர்ஸை எடுத்து. நெக்ஸ்ட் நான் இப்போ உங்களுக்கு காமிக்கிற கோர்சஸும் பார்த்தீங்கன்னா 1000+ கோர்சஸ் இருக்கு. இது எல்லாமே ஃப்ரீ கோர்சஸ் தான். எந்த ஒரு ஏஜ் லிமிட்டும் கிடையாது. ஒரு கூகுள் அக்கௌண்ட் வச்சுட்டு எத்தனை கோர்ஸ் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். இதுக்கு உங்களுக்கு சர்டிஃபிகேட் இன்க்ளூட் பண்ணியிருக்க மாட்டாங்க. அதுக்கு வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணலாம்னா 100% கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் அந்த கோர்ஸோட ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துட்டு உங்களுடைய லிங்க்டின்ல ஒரு போஸ்ட்டாக போடுங்க. உங்களுடைய இன்ஸ்ட்ரக்டரையும் நீங்கள் டேக் பண்ணுங்க. தாராளமாக அதில் கெயின் பண்ண ஸ்கில்ஸை ரெஸ்யூமேல உங்களோட ரோலுக்கு ரெலவெண்ட்டாக இருக்குது, உங்களுடைய ஜாப்க்கு ரெலவெண்ட்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் அது வந்துட்டு அட்டாச் பண்ணிக்கலாம். ஸோ இதுலேயே பார்த்தீங்கன்னா HTML CSS வச்சு நம்ம எப்படி இன்ஸ்ட்ரக்டர் போர்ட்ஃபோலியோ கிரியேட் பண்ணிக்கலாம், வெப்சைட் நம்ம எப்படி கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிறதையும் இருக்குது. நடுவில் வந்துட்டு பெய்டு கோர்சஸ்க்கான ஆடும் வரும். பே பண்ணி வாங்குறது உங்களுடைய ஓன் விஷ். ரெஸ்பான்சிவ் போர்ட்ஃபோலியோ வெப்சைட், இதில் மொத்தம் 7 லெசன் இருக்கு. ஜஸ்ட் ஒரு கூகுள் அக்கௌண்ட் வச்சு ஃபர்ஸ்ட் நீங்கள் அந்த வெப்சைட்டில் ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிக்கோங்க. எனி ஆஃப் தி லெசனை ஜஸ்ட் நீங்கள் ஒரு 30 செகண்ட்ஸ் வாட்ச் பண்ணால் போதும். ஆட்டோமேட்டிக்காக அந்த கோர்ஸ் என்ரோல் ஆயிரும். எல்லா லெசனையும் கம்ப்ளீட்டாக நீங்கள் வாட்ச் பண்ணியிருக்கணும். அட்லீஸ்ட் 50% ஆஃப் த ஓவரால் லெசன் நீங்கள் வாட்ச் பண்ணியிருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. கீழே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு லெசனும் எவ்வளோ நிமிஷம் வீடியோவாக இருக்குது அப்படிங்கிறதையும் கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் அடோபி போர்ட்ஃபோலியோ பேசிக்ஸ் பிகினருக்காக கொடுத்துருக்காங்க. இங்கிலீஷில் தான் இருக்கும். நீங்கள் வேணும்னா சப்டைட்டில் நீங்கள் ஆன் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு லெசனும் எவ்வளோ நிமிஷம் இருக்குது ப்ளஸ் என்ன டாப்பிக்கில் நீங்கள் படிக்க போகிறீங்கிறத கொடுத்துருக்காங்க. வீடியோவில் காமிச்சு அந்த ஃப்ரீ கோர்ஸ் வித் சர்டிஃபிகேட், ஃப்ரீ கோர்ஸ் மட்டும் இருக்கிற மாதிரி லிங்க்ஸ் எல்லாம் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு. வீடியோ டைட்டில் கீழே மோர்னோர் ஆப்ஷன் இருக்குது. அதை கிளிக் பண்ணுங்கள். திருப்பி மோர்னோர் ஆப்ஷன் வரும். அதில் லிங்க் டு அப்ளைல கிளியராக மென்ஷன் பண்ணியிருப்பேன்.